எப்பவும் எனக்கு இருக்கிற பழக்கம் தான். கிராசரிஸ் பாட்டில்ல தீந்துருச்சுன்னா ரீஃபில் பண்ண மாட்டேன் உடனே. அப்படியே வாஷ் பண்ணிட்டு தான் ரீஃபில் பண்ணுவேன். அதுவும் முக்கியமா ஆயில் பாட்டில்ல வந்து அந்த மாதிரி நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிட்டு ரீஃபில் பண்ணோம்னா, எண்ணெய் பிசுக்கு பாட்டில்ல இருக்கவே இருக்காது. பாட்டில் எப்பவும் கிளீன்டா இருக்கும். ஈவினிங் கொஞ்சம் வெளிவேலைகள் இருந்ததுனால வர்றப்பயே வந்து டிஃபனோட வந்தாச்சு. நைட் டின்னரா வந்து இட்லி தான் வாங்கிட்டு வந்தோம். முன்னெல்லாம் அடிக்கடி வந்து பரோட்டா வாங்கி சாப்பிட்றது, வெளியில போனாலே பரோட்டா தான் வாங்குறது. அப்படி இல்லன்னா வீட்லயே இருந்தா கூட ஒரு சில நேரம் கடையில வாங்கணும் அப்படின்னா, பரோட்டா தான் மனசு தேடும். ஆனா இப்பல்லாம் ரொம்ப ரேரா தான் வந்து பரோட்டா வாங்கி சாப்பிடுறோம். அதுக்கு பதிலா இந்த மாரி இட்லியும், சிக்கன் குழம்பும் இந்த சிக்கன் குழம்புமே வந்து நம்ம வீட்ல வைக்கிற மாரி தான் இருக்கும். அதனால ஒரு பெரிய விஷயமா, ஒரு நல்ல விஷயத்த வந்து பண்ண ஆரம்பிச்சோம். இட்லி வாங்கி இந்த மாதிரி சிக்கன் குழம்பு வாங்கிக்கிறது. சாப்பிட்டுட்டு குக்கிங் ப்ரீ பிளான விட ரொம்ப முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சீரக சோம்பு வாட்டர் ஊற வைக்கிறது, நட்ஸ் ஊற வைக்கிறது, நெல்லிக்காய் இருந்தா ஜூஸுக்கு எடுத்து வைக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் என்னோட நைட் ரொட்டீன்ல எப்பவும் மாறாது.